ஹாய் ஆல், இது வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட்டோடைய செகண்ட் பிளேலிஸ்ட். எப்படி நம்ம வெப்சைட்டில் எழுதக்கூடிய HTML கோடை பியூட்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான். ஓகே, ஸோ போன சீரீஸில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு HTML கோடு எழுதுறதுன்னு பார்த்தோம். இதில் வந்து எப்படி நம்ம அந்த HTML கோடை வந்து இன்னும் அழகாக இது வந்து நம்மளுடைய சைட்டில் ரெஸ்பான்சிவாக காட்டுறது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னா Cascading Style Sheet. ஸோ நம்ம HTML எழுதும்போதே பார்த்துருப்போம், ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ நான் ஸ்டைல் எழுதும்போதே சொல்லியிருந்தேன், அந்த டேக்கில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளால் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் அதில் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் தான் வந்து CSS. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்ம எழுதின ஸ்டைல் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே ஃபைலில் வச்சுட்டு அந்த ஃபைலை நம்மளுடைய HTML ஃபைலில் கால் பண்ணிக்குவாங்க. அங்கே வந்து நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் வச்சுருக்கும் போது அதை வந்து Cascading Style Sheet அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் CSS. ஓகே, ஸோ HTML ஃபைலுக்கு வந்து .html எக்ஸ்டென்ஷன் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து .css அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த CSS லாங்குவேஜ் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு ஒரு நல்ல ஸ்டைலிங் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் கொடுக்குறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ பழைய காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி CSSலாம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக ரெஸ்பான்சிவ்னஸோட மல்டிபிள் டிவைஸ் சைஸில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்க்ரீன் சைஸ் இருக்கக்கூடிய டிவைஸில் கரெக்டாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், CSS எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா வெப்சைட்லேயும் ஸ்டைலிங் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறையா CSS ஃபார்மேட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் எடுத்தாலும் உங்களுடைய வெப்சைட்டை ஸ்டைல் பண்ணுறதுக்கு CSS தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து HTML கூட தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து CSS மட்டும் தனியாக எழுத மாட்டாங்க. ஓகே, ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய CSSலாம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டு வந்துச்சு. ஸோ பூட்ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும், டெயில்விண்டாக இருக்கட்டும், அண்ட் இந்த CSSலாம் நம்ம யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஸ்டைலிங்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸாக நம்மளுடைய வெப்சைட்குள்ளே கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இதில் வந்து எந்த CSSமே எழுதலை. ஓகே, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட அது இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் ரியலைன் ஆகும். இதில் வந்து நமக்கு பார்த்தா அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை, ரைட்? ஸோ இந்த வெப்சைட்டை பாருங்கள். ஓகே, ஸோ இதுவும் அதே தான், ஆனால் எல்லாமே HTML எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு லிங்க்கில் போனேன் அப்படின்னா அந்த லிங்க்கை நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது பாருங்கள், அந்த ஹவர் பண்ண உடனே. அண்ட் ஒரு பட்டனில் வந்து அந்த பட்டனோட கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பேசிக். இன்னும் நிறைய இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு ஹவர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொண்டு வர முடியும். அண்ட் இதை வந்து ரெஸ்பான்சிவாக நீங்கள் வந்து என்ன டிவைஸ் இப்போ மொபைல்லேருந்து பார்க்குறீங்கன்னா அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து இதை ரெஸ்பான்சிவாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், CSS வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பிளெயினாக இப்போ HTML அண்ட் CSS மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டாக அழகாக்குறதுக்கு. ஓகே, அண்ட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கோடில் CSS அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இங்கே பாருங்கள், எப்படி வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கோடு எழுதும்போது எந்த மாதிரி அதுக்கு மெனு இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து CSS எழுதுனதுக்கப்புறம் அதோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆப்வியஸாக நமக்கு வந்து இந்த CSS எழுதுனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வியூ தான் நல்லா இருக்குது, ரைட்? ஸோ இதைத்தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சைட்டை வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம், கரெக்டான ஒரு லே அவுட் அண்ட் அதுக்குரிய லே அவுட்டுக்குரிய டிசைன் கொடுக்கலாம், அண்ட் அந்த லே அவுட்டுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வந்து எல்லா இடமும் ஒரே ஃபாண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு போல்டு இட்டாலிக் பண்ணுறத விட உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இடத்துல இப்போ வேர்டானா யூஸ் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல வந்து டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய வெப்சைட்டை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேரண்ட்-சைல்ட் ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேரண்ட்-சைல்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்கும்போது பேரண்ட்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டைல் இருக்கும், சைல்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ எல்லா சைல்டுக்கும் பேரண்ட்டோட ஸ்டைல் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த CSS யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரிட் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதையே வந்து குட்டி குட்டி கிரிட்டாக நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து BBC அப்படின்னு ஒரு இது இருக்குது.
மெனு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரிட் இருக்குது, கீழே வந்து நியூஸ்னு ஒன்று, அதுக்கு செக்ஷன்ஸ்னு தனியாக, ஹெல்த் அப்படிங்கிறது ஃபுல் கிரிட். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டை கிரிட்டாக பிரித்து அதில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொண்டு வர்றதுக்கும் நம்ம இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிப்பிக்கலி இது வந்து ஒரு ஃபைல், இது வந்து .css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வைப்போம். இந்த .css எக்ஸ்டென்ஷனை வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ் நம்மளுடைய HTML ஃபைலில் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் ஆர் ஐடி ஆட்ரிபியூட் கொடுத்துருப்போம் HTML. அந்த கிளாஸ் ஆர் ஐடி ஆட்ரிபியூட்டை நம்ம சிஎஸ்எஸ் வச்சு மேனிப்புலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளுடைய HTML ஃபைலில் லிங்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய விஎஸ் கோடு போய்க்கலாம், நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைட் பை சைடு இது வந்து ஒர்க் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து லைவ் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் விஎஸ் கோடு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு சப்ளைம் டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆட்டமோ அந்த மாதிரி என்ன டெக்ஸ்ட் எடுத்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் விஎஸ் கோடு வச்சுருக்கேன், அதனால் விஎஸ் கோடு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் மட்டும் இருக்குது, அதாவது இது ஒரு HTML ஃபைல். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நான் வந்து ஒரு CSS ஸ்டைல் ஷீட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ CSS வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி அப்படின்னா, ஒரு CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம், அந்த ஃபோல்டருக்கு உள்ளே தான் நம்மளுடைய CSS வந்து வைப்போம். ஏன் அப்படின்னா, நீங்கள் சம்டைம்ஸ் மோர் தென் ஒன் CSS ஃபைல் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட CSS ஃபைல் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு நம்மளுடைய index.html இதை லிங்க் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லிங்க். ஓகே, லிங்க் இதுக்கு வந்து ஒரு href கொடுக்குறேன், href. ஓகே, ஸோ இந்த href கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ரிலேட்டிவாக இது என்னது அப்படின்னு சொல்லணும். ரிலேட்டிவ் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இதில் தான் நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இது என்ன டைப் அப்படின்னு சொல்லணும். டைப் வந்து text/css. ஓகே, அண்ட் இப்போ இதுக்கு வந்து href கொடுக்கணும். href வந்து இந்த CSS எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த index.html அப்படிங்கக்கூடிய அதே ரூட் ஃபோல்டரில் CSS அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்கு உள்ள CSS style.css இருக்குது, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு /css/style.css இப்போ நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய CSS ஃபைல் வந்து இங்கே லிங்க் ஆகிடும். இப்போ போயிட்டு நான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, எலமெண்ட்ஸில் போயிட்டு இதை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெருசாகிறேன். ஓகே, ஸோ ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டைல் ஷீட் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அதில் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த style.cssல வந்து எதுவுமே இல்லை, அதனால் அது எம்டியாக காட்டுது. ஆனால் நம்மளுடைய ஹெட்டரில் வந்து இந்த style.css லிங்க் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த style.css கரெக்டாக லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.